ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் யோசேப்பினுடைய கதையில் பார்க்கின்ற வேளையில் யோசேப்பு அந்த இடத்துல இஸ்மவேலர் இடத்துல விற்று போடப்பட்டான். அவர்கள் அவனை கொண்டு போய் போர்த்திபாருடைய வீட்டில் அடிமையை விற்றுவிட்டார்கள். இதற்கு இடையிலே நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், சகோதரர்கள் இந்த மாதிரி யோசேப்பு இறந்து போனான், அவனை ஒரு ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று சொல்லி அந்த இரத்த கரை உள்ளதான பொருட்களை எல்லாம் யாக்கோபினிடத்தில் கொடுக்குறான். யாக்கோபு அவன் தலையில் இடி விழுந்ததைப் போல ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது, ஐயோ என்னுடைய அருமையான மகன், அதிகமாக நான் நேசித்த என்னுடைய மகன் செத்துப்போனானே என்று சொல்லி ரொம்ப அதிகமாக துக்கம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அவனுக்காக துக்கம் கொண்டாடினார். அந்த நேரத்தில் அவனுடைய துக்கம் மிக பெரிதாக இருந்தது. அந்த 39ஆம் வசனத்தினுடைய அந்த பகுதியில், கடைசி பகுதியிலெல்லாம் பார்க்கின்ற வேளையில் அவன் அவனுக்காக ரொம்ப வேதனையாக, ஐயோ நான் நிறை வயதிலே என்னுடைய குழியிலே நான் இறங்குவேனே என்று அதிகமாய் அங்கலாய்த்து பயந்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வைக்கு யோசேப்பு ஒரு மரித்து போனவனாக காணப்பட்டு விட்டான். ஆனால் யோசேப்போ வேறு ஒரு இடத்துல வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு புதிய வாழ்க்கை யோசேப்புக்கு இருந்தது. அந்த புதிய வாழ்க்கை யோசேப்பை உயர்த்தக்கூடியதான ஒரு நிலையிலே அவன் பத்திரமாய் சென்றான் என்று பார்க்கிறோம். ஆனால் தொடக்கத்தை பார்க்கும் பொழுது அவன் அடிமையாக எகிப்து தேசத்தில் அந்த போர்த்திபார் இடத்துல பார்வோனுடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியினுடைய போர்த்திபாருடைய வீட்டில் அவன் விற்கப்பட்டான். இந்த இஸ்மவேலர்களாலே விற்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் இப்படியாக இந்த இயேசுவானர் எப்படி 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரோ அதை போல யோசேப்பும் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டு அடிமையாக அந்த இடத்திலே சென்றார். இது ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துக்கு ஒரு ஓமானமாய் காணப்படுகிறது. நாமும் கூட இப்படிப்பட்டதான தேவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்காக விற்கப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டார். அதே போல் யோசேப்பும் அடிமையாக விற்கப்பட்டதினாலே வருத்தப்படவில்லை. அவர் அடிமையாகவே அங்கு இருந்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, யோசேப்பினுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் பகைத்தாலும் ஆண்டவரே, அவனை விற்று போட்டாலும் ஆண்டவரே, அடிமையாக மாறினாலும் கூட நீர் யோசேப்போடு கூட இருந்தீர் என்பதை பார்க்கிறோம். ஆகவே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமெல்லாம் உண்மை, பரிசுத்தம் என்பது ஐயா. அதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.